ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்லேபில் வந்து சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, மேட்லேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேட்லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சிம்லிங்கில் வந்து பிளாங்க் மாடலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் மாடல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி விண்டோ வந்து அப்பியர் ஆகும். இதில் தான் வந்து நம்மளுடைய சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பிளாக்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, லைப்ரரி ப்ரௌசரை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ப்ரௌசர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விண்டோ அப்பியர் ஆகும். சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசரில் இருக்கிற பிளாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட சிமுலேஷனை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சர்க்யூட்ஸுக்கு நம்ம சிமுலேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நாம் தான் என்ன பண்ணோம்னா, இந்த சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர்லேருந்து சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளாக்ஸை வந்து நம்மளோட சிம்லிங் மாடல் விண்டோவில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் தேவை. நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்னென்ன ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரைட் சைடு அப்பியர் ஆகும். இதில் வந்து ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, சிம்ஸ்காப்பில் இருக்கக்கூடிய ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். இந்த பிளாக்கை வந்து என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் பிளாக் டு த மாடல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக லைப்ரரி ப்ரௌசரில் இருந்து உங்களை சிம்லிங் மாடலுக்கு வந்து என்ன ஆயிருன்னா, அந்த பிளாக் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய அன்டைட்டில்டு சிம்லிங் மாடல். இதில் வந்து நான் லைப்ரரி ப்ரௌசரில் இருந்து ஏசி வோல்டேஜ் சோர்ஸை இங்கே வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக பண்ணலாம். இல்லை அங்கே இருக்கிற பிளாக்கை வந்து என்ன பண்ணலான்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணால் ப்ளேஸ் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ எப்படி சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த சைடை என்ன வச்சுக்கிறேன்னா, அன்டைட்டில்டு சிம்லிங் மாடல் இங்கே இருக்குது. இந்த சைடு வந்து சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர் இருக்குது. இந்த சைடு சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர் இருக்குது. இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டும் ட்ராக் பண்ணி இங்கே வச்சாலும் வந்துடும். இல்லை என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் பிளாக் டு த மாடல் கொடுத்தீங்கனாலும் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன தேவை, ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துட்டோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைன்னா, டயோடு தேவை. டயோடு என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி நம்ம பிளாக்கை சர்ச் பண்ணி அந்த பிளாக்கை கொண்டாந்து இங்கே வந்து சிம்லிங் மாடல் வைக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக அந்த டயோடு வந்து எங்கே இருக்குது லைப்ரரி ப்ரௌசரில் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போயிட்டு அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணியும் சிம்லிங் மாடலை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது எங்கே இருக்குது, டயோடு எங்கே இருக்குன்னா, சிம்ஸ்காப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் எலக்ட்ரிக்கல், அந்த எலக்ட்ரிக்கலில் ஸ்பெஷலைஸ்டு பவர் சிஸ்டம், அந்த ஸ்பெஷலைஸ்டு பவர் சிஸ்டத்தில் பவர் எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டயோடு இருக்குது. இந்த டயோடை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வைங்க மாடல். ஸோ நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸுக்கு எவ்வளோ டயோட்ஸ் தேவைன்னா 4 டயோட்ஸ் தேவை. சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் ரெக்டிஃபையருக்கு வந்து நம்மளுக்கு 4 டயோட்ஸ் தேவை. ஸோ ஒரு டயோடு எடுத்துட்டோம். இன்னொரு டயோடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயோடை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. இன்னும் 3 டயோடு தேவை. இந்த டயோடை வந்து என்ன பண்ணலாம், அகெயின் சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சிம்லிங் என்விரான்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த டயோடை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா செகண்ட் டயோடு வந்துடும். அதே மாதிரி தேர்ட் டயோடு வந்து இதை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுங்க, ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா தேர்டு வந்துடும். அதே மாதிரி ஃபோர்த்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு 4 டயோடு வந்துருச்சு, ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருச்சு. இதை எதோட கனெக்ட் பண்ணுறோன்னா, லோடோட கனெக்ட் பண்ணுறோம். லோடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசரில் வந்து பேசிவ், அந்த பேசிவில் வந்து சீரிஸ் ஆர்எல்சி பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் சிம்லிங் என்விரான்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணியாச்சு. இங்கே ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் இருக்குது, 4 டயோட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து லோட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறணும். மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம சிம்லிங் லைப்ரரி ப்ரௌசரில் சென்சார் அண்ட் மெஷர்மெண்ட் அதில் வந்து கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக் எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்காகனா,
லோடு கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்காக சப்ளை வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். எனக்கு வந்து சப்ளை வோல்டேஜும் மெஷர் பண்ணணும், அவுட்புட் வோல்டேஜும் மெஷர் பண்ணுறதுக்காக 2 வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும், வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் இன்னொன்று வேணும்னா அந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணால் மல்டிபிள் பிளாக்ஸை வந்து லைப்ரரி ப்ரௌசருக்கு போகாமல் சிம்லிங் மாடல் விண்டோவிலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணியும் நியூ பிளாக்கை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா பிளாக்ஸும் வச்சுட்டோம். அவுட்புட்டை நம்ம வியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பிளாக் தேவைன்னா ஸ்கோப் பிளாக் தேவை. அந்த ஸ்கோப் பிளாக் எங்கே இருக்குன்னா சிமிலிங்கில் காமன்லி யூஸ்டு பிளாக்கில் இங்கே கீழே வந்து ஸ்கோப் பிளாக் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து சிமிலிங் மாடலை மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா பிளாக்கும் வச்சுட்டோம். இந்த பிளாக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த பிளாக்ஸை வந்து நேம் வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ இது ப்ரீடிஃபைன் நேம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா பிளாக்ஸும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் போயிட்டு ஆட்டோ நேமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தா நேம் ஆன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடணும், அந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு என்ன நேம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைனாக அசைன் பண்ணிக்கிறாங்களோ அது வந்து அப்பியர் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஏசி சோர்ஸ்னு அசைன் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன்னா ஏசி, இது வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட், இது டயோடு 1, இதோட நேம் வந்து டயோடு 1 D1, இது D2, இது D3, D3, D4, D4. இது கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக்கு. இது வந்து லோடோட வேல்யூ என்ன வைக்கிறேன்னா ரெசிஸ்டர், அதனோட வேல்யூ வந்து 10ன்னு செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லோடுங்கிற நேமில் வந்து அசைன் பண்ணுறேன். லோடு வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் எங்கே இருக்குது, ஸ்கோப் பிளாக் எங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா டயோடு கனெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்மளுக்கு தெரியும் கேத்தோட D1 எடுத்துகிட்டு வந்து D3யோட கேத்தோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது D1 ஆனோட எடுத்துகிட்டு வந்து D4ஓட கேத்தோட கனெக்ட் பண்ணியாச்சு. D4 ஆனோட எடுத்துகிட்டு வந்து D2ஓட ஆனோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது D2 கேத்தோட எடுத்துகிட்டு வந்து D3யோட ஆனோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஏசி வோல்டேஜ் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். ஏசி வோல்டேஜ் சோர்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா D1 D4க்கு மிட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அதனோட நெகட்டிவ், அதாவது நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து D3 D4ஓட மிட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து D1 D4ஓட மிட் பாயிண்ட்டும், நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து D3 D2ஓட மிட் பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக் எடுக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு இங்கே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் லோடுக்கு எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். இப்போது கரண்ட் மெஷர்மெண்ட் பிளாக்கோட இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்ட்டும், ரெசிஸ்டரோட அதர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கு. இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் எடுத்து ஃபேஸோட ஒரு பாயிண்ட்டும், வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கு என்ன பண்ணுன்னா இது வந்து சப்ளை வோல்டேஜை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி கொடுக்கும். அவுட்புட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்கை வந்து லோடுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து 3 பேராமீட்டர் மெஷர் பண்ணுறோம். சப்ளை வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட். ஆனால் ஸ்கோப்பில் வந்து ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் இருக்குது. அவுட்புட் பேராமீட்டர் ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான். ஸ்கோப்பில் வந்து ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் இருக்குது. அது வந்து ஒரே ஒரு பேராமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நம்பர் ஆஃப் இன்புட் போர்ட்ஸை வந்து நான் 3 செட் பண்ணிட்டேன். 3 செட் பண்ணிவிட்டு லேஅவுட்டை வந்து 1 2 3 செட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஸ்கோப் பிளாக் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்கோப் பிளாக்கில் வந்து 3 பேராமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அனலாகாக வியூ பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பிளாக்கில் வந்து ஒரே ஒரு
இன்புட் கனெக்டிங் பாயிண்ட் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்புட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா சப்ளை வோல்டேஜோடைய வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்கோப் பிளாக்கில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அவுட்புட் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா சப்ளை வோல்டேஜோட மேக்னிடியூடை செட் பண்ண போகிறோம். சப்ளை வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ்னு செட் பண்ணுறேன். ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு செட் பண்ணுறேன். இப்போ அப்ளை ஓகே ப்ரெஸ் பண்ணியாச்சு. ரெசிஸ்டர் வேல்யூ ஆல்ரெடி நான் எவ்வளோ செட் பண்ணிக்கிறேன்னா 10 ஓம் செட் பண்ணிக்கிறேன். இதனோட இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பிளாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இன்னொரு முக்கியமான பிளாக்ஸை வந்து நம்ம வந்து சிம்லிங் மாடலை வந்து ப்ளேஸ் பண்ணணும். லைப்ரரி ப்ரௌசர் போயிட்டு சர்ச் பாரில் லைப்ரரி ப்ரௌசரில் சர்ச் ஆப்ஷனில் பவர் GUI அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளாக்ஸ் வரும். அந்த பிளாக்ஸை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிம்லிங் மாடலை ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிம்லிங் மாடலை வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் டு ஸ்டாப்ஸ் டைம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ரன் டு ஸ்டாப்ஸ் டைம் வந்து டிஃபால்ட்டாக வந்து 10 இருக்கும். அந்த 10 வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ செட் பண்ணலன்னா நான் எவ்வளோ செட் பண்ணுறேன்னா 0.1 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஏன் 0.1ன்னு செட் பண்ணுறேன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு வந்து 0.02 செகண்ட்ஸு. நான் அவுட்புட் வந்து 5 சைக்கிள்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 0.02 மல்டிப்ளை வித் 5. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 0.02 × 5. அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1. அதனால தான் நான் 0.1ன்னு கொடுக்குறேன் ரன் டு ஸ்டாப் டைம். இப்போ ரன் டு ஸ்டாப் டைம் வந்து 0.1ன்னு கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷன் என்ன பண்ணலாம் ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு 1 மினிட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ்லனா உங்கள் சிமுலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆயிரும். ரன் ஆனதுக்கப்புறம் ஸ்கோப் பிளாக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட வியூ பண்ண முடியும். அதில் வந்து இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம். ரன் ஆகிட்டு இருக்க சிமுலேஷனு. ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கோப் பிளாக்கை டபுள் கிளிக் பண்ணி நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ சிமுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. சிமுலேஷன் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் பிளாக்கை டபுள் கிளிக் பண்ணலாம். ஸ்கோப் பிளாக் டபுள் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்டோட வேவ் ஃபார்ம் வந்து அப்பியர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை வந்து மேட்லாபில் சிமுலேஷன் பண்ணி அதனோட அவுட்புட் ரெஸ்பான்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.